ஓம் ஞானரூபாய வித்மகே சக்தி அம்சாய தீமகி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். இன்று பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை 17/2/2024, சோபகிருது ஆண்டு மாசி 5. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. கும்பலக்னம் இருப்பு 4 நாழிகை 7 வினாடி. சூரிய உதயம் காலை 6:33. திதி இன்று பிற்பகல் 1:52 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:02 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. நாமயோகம் இன்று மாலை 6:04 வரை ஐந்திரம், பின்பு வைத்துருதி. கரணம் இன்று அதிகாலை 2:28 வரை பத்திரை, பின்பு பிற்பகல் 1:52 வரை பவம், பின்பு பாலவம். சந்திராஷ்டமம் அஸ்தம் சித்திரை. இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. கும்ப லக்னம். கும்பத்தில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மீனத்தில் ராகு பகவான். மேஷத்தில் குரு பகவான். ரிஷபத்தில் சந்திர பகவான். கன்னியில் கேது பகவான். மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். அன்பார்ந்த கும்பராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு தேர்ச்சி உள்ள நாளாக அமைய போகுது. தேர்ச்சின்னா எப்படி? உடலால் ஒரு நல்ல ஒரு தேர்ச்சி அடையும், உடலில் ஒரு சுகம் கிடைக்கும், உடலில் பிரச்சனைகள்லாம் நீங்கி, நோயெல்லாம் நீங்கி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நாளாக அமைய போகுதுங்க. அதனால் இந்த நாளை உங்களோட ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைய போகுது. தொழிலுக்காக பயணங்கள் மேற்கொள்வீங்க. அப்போது அந்த மாதிரி பயணங்கள் வந்துருச்சுன்னாவே உடனே பிளான் பண்ணிலாம் உங்களால் இன்றைக்கி உங்களோட ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண முடியாது. திடீர் பயணமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் போகிற பயணங்களில் இந்த டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட, போக்குவரத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, அதுக்கு நீங்கள் செலவு பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த பயணம் வெற்றியான பயணமாக அமையும். அதுக்கு யோசிச்சுட்டு 1000 ரூபாய் செலவாகுது, இப்போ பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு நீங்கள் தள்ளி போட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பயணத்துக்கு உண்டான அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால் பயணங்கள் திடீர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அந்த பயணத்துக்கு உண்டான போக்குவரத்தை செலவு அதிகமானாலும் எடுத்து செஞ்சிங்கன்னா நல்லது. அதே போல் உங்களுக்கு புதிய புத்தகங்கள் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக வருங்க. அதனால் நைட்டு இப்போ தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் புக்ஸ் படிக்க ஆரம்பிப்பீங்க. அப்படி நீங்கள் புக்ஸு படிக்க ஆரம்பிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். இது உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு ஆர்வம் தான். இதனால் இந்த ஆர்வம் எப்படி வந்துச்சுன்னு உங்களால் யோசிக்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது. எனக்கு புக்கு படிக்கணும்னு தோணுச்சு, அதனால் படிக்க ஆரம்பித்தேன், ஆனால் நல்லா நிம்மதியாக நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் தொடர்ச்சியாக புக்ஸை படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு அதனால் நல்ல தூக்கமும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருப்பீங்க. பரிகாரம். சங்கரன் கோயிலில் இருக்கிற சர்ப்ப பைரவரை மனசார வேண்டிக்குங்க. அவர் உங்களுக்கு பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதம் தருவாருங்க. எதுக்கு சர்ப்ப பைரவர் உங்களுக்கு நான் மானசீகமான பைரவராக நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு தூக்கம்ன்றது என்றைக்குமே கிடையவே கிடையாது. அதனால் தூக்கம் நல்லா வந்துருச்சுனாவே எல்லா நாட்களும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாளாக அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால் தூக்கத்துக்காக சர்ப்ப பைரவரை மனசார வேண்டுங்க. அப்படி உங்களால் சங்கரன் கோயிலுக்கு போக முடியலனா வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் இருக்கிற பைரவர் சன்னதிக்கு போங்க. போகும்போது உங்களுக்கு பிடிச்ச கேக் வாங்கிட்டு போங்க. அது க்ரீம் கேக்காக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு பட்டர் கேக்காக இருந்தாலும் சரி, என்ன கேக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வாங்கிட்டு போயிட்டு சுவாமிக்கு அதை நைவேத்தியம் பண்ணிட்ட பிறகு அதை வெளியில் இருக்கிற நாய்களுக்கு தானமாக கொடுத்துட்டு வாங்க. இப்படி நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா உங்கள் மனசில் இருக்கிற பல குழப்பங்களுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு கிடையும். அந்த குழப்பத்திலேருந்து நீங்கள் வெளியில் வரத்துக்கு உண்டான அமைப்பும் உண்டு. அதனால் உங்கள் வாழ்க்கையில் குழப்பம் இல்லாமல் வளர வேண்டும் என்றால் சர்ப்ப பைரவரை மானசீகமாக வேண்ட வேண்டும்.
கனவுகளும் பலன்களும். இன்றைக்கி நாம் கனவுகளும் பலன்களும் பகுதியில் பார்க்க போகிற கனவு என்ன தெரியுங்களா? வெண்ணெய். வெண்ணெய்னா ஊத்துக்குழி வெண்ணெய், பட்டர், இந்த மாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி வெண்ணெய் வந்து உங்கள் கனவுல வந்துச்சுன்னா காதலில் வெற்றி. ஏன்னா வெண்ணெய் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? கிருஷ்ணருக்கு. அப்போ கிருஷ்ணரை சுற்றி கோபியர்கள்லாம் வந்தாங்க. அப்போ இந்த வெண்ணெய் வந்து கனவுல வந்துச்சுன்னா அதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? நீங்கள் யாரை காதலிக்கிறீங்களோ, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, கனவுன்றது வந்து ஆணுக்கும் வரும் பெண்ணுக்கும் வரும். அப்போது நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ அதுக்கு உண்டான வெற்றி கிடைக்கும். இதில் வந்து பொதுவான இது இல்லாமல் வெண்ணெய் கனவுல வந்தால் காதலில் வெற்றி.